at 5 p.m. Even the police. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் 8.8 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பசிபிக் பெருங்கடல் முழுவதும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது உலக நாடுகளையே அதிர வைத்திருக்கிறது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகில் 30ஆம் தேதி புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 11:25 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இதுவரை பதிவான மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்று என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஜப்பான், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சுமார் 20 லட்சம் மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, நியூசிலாந்து, பெரு மற்றும் மெக்சிகோ வரை கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதல் சுனாமி அலை பசிபிக் பெருங்கடலில் உள்ள ரஷ்யாவின் கொரில்ஸ்க் தீவுகளில் உள்ள முக்கிய குடியேற்றமான செவெரோகொரில்ஸ்க் கடலோர பகுதியை தாக்கியதாக ஆளுநர் வலேரி லிமரென்கோ தெரிவித்தார். இதனால் செவெரோகொரில்ஸ்க் நகரத்தை விட்டு வெளியேறிய ரஷ்ய அதிகாரிகள் 4 மீட்டர் அதாவது 13 அடி உயரத்தில் அலைகள் சீறி பாய்ந்து வெள்ளத்தில் மூழ்கடித்ததாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யாவின் கொரில்ஸ்க் தீவுகளில் பாறைகள் சரிந்ததால் ஸ்டெல்லா சீ லயன்ஸ் எனப்படும் கடல் சிங்கங்கள் அங்கிருந்து தப்பிக்கும் பரபரப்பான காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளன. மேலும் கட்டடங்கள் சேதமாகி இருக்கின்றன. ஜப்பான் மற்றும் அமெரிக்காவில் பல பகுதிகளில் வெளியேற்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இன்றைய நிலநடுக்கம் கடுமையானது மற்றும் பல தசாப்த கால நிலநடுக்கங்களில் மிகவும் வலிமையானது என்று கம்சட்கா ஆளுநர் விளாடிமிர் சொலட்டோவ் கூறியிருக்கிறார். ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனத்தின்படி சுமார் 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள சுனாமி அலை ஹொக்கைடோவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள நெமுரோவையும் அடைந்தது என தகவல் வெளியாகியுள்ளது. வடக்கு பசிபிக் பிராந்தியத்திலும் சுனாமியை ஏற்படுத்தியது. மேலும் அலாஸ்கா, ஹவாய், சிலி, சாலமன் தீவுகள் மற்றும் நியூசிலாந்தை நோக்கி தெற்கே உள்ள கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கைகளை விடுத்தது. ஈக்வடாரின் சில கடலோர பகுதிகளில் 3 மீட்டருக்கும் அதிகமான அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. கம்சட்கா தீபகற்பத்தில் 1,80,000 மக்கள் தொகை கொண்ட ரஷ்ய நகரமான பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் கெமச்சாட்ஸ்கியிலிருந்து சுமார் 119 கிலோமீட்டர் அதாவது 74 மைல் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் கெமச்சாட்ஸ்கி உள்ள தெருக்களில் கட்டிடங்கள் மற்றும் கார்கள் சேதமடைந்தன. அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மற்றும் மொபைல் போன் சேவை துண்டிக்கப்பட்டது. நிலநடுக்கத்திற்கு பிறகு கெமெட்ஸ்காவில் பலர் மருத்துவ உதவியை நாடியதாகவும் ஆனால் கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் பிராந்திய சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன. சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, பெரு மற்றும் மெக்சிகோவிலும் எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகு கொலம்பியா மற்றும் நியூசிலாந்து போன்ற தொலைதூர நாடுகளில் இன்னும் பொதுமக்களை வெளியேற உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுனாமி எச்சரிக்கையால் ஜப்பானில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஜப்பானின் ஹான்ஷு தீவின் வடக்கு முனையில் உள்ள ஹொக்கைடோ மற்றும் அமோரியை இணைக்கும் படகுகள் நிறுத்தப்பட்டன. அதேபோல டோக்கியோ மற்றும் அருகில் உள்ள தீவுகளை இணைக்கும் படகுகளும் நிறுத்தப்பட்டன. மேலும் சில உள்ளூர் ரயில் போக்குவரத்தும் இடைநிறுத்தப்பட்டன. சென்டாய் விமான நிலையம் அதன் ஓடு பாதையை தற்காலிகமாக மூடியது. அதே நேரம் ஜப்பானின் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் இதுவரை யாருக்கும் காயமோ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளது.
சுனாமி எச்சரிக்கையை அடுத்து ஜப்பானின் பசிபிக் கடற்கரையில் உள்ள ஹொக்கைடோ முதல் ஒகினாவா வரையிலான 133 நகராட்சிகளில் உள்ள 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களை வெளியேற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஃபுகுஷிமா டாய்ச்சி அணுமின் நிலையத்தை இயக்கும் டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி ஹோல்டிங்ஸ் சுமார் 4000 தொழிலாளர்கள் ஆலை வளாகத்தில் உயரமான இடங்களில் தஞ்சம் புகுந்தனர். ஆலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொலைதூரத்தில் கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் பசிபிக் பெருங்கடலை எதிர்கொள்ளும் கிழக்கு கடற்கரையோரத்தில் உள்ள மாகாணங்கள் மற்றும் நகரங்களுக்கு 1 மீட்டருக்கும் அதாவது 3 அடி குறைவான சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்தனர். மேலும் கடற்கரை மற்றும் கடலோர பகுதிகளிலிருந்து மக்கள் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.